கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அழகான ராட்சசி பகுதி 7 பார்க்கலாமா? கோபத்துடன் அவன் முன்னே வந்து நின்றவள், சொல்ல சொல்ல கேட்காம எதற்காக பணம் கொடுத்தீர்கள்? உங்கள் பணக்கார திமிரை என்னிடம் காட்டுகிறீர்களா? எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, பிடித்து கொள்ளுங்கள் என்று கை பையிலிருந்து பணத்தை எடுத்து அவன் கையில் திணித்தவள் பொம்மைகளை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு வெளியேறினாள். ராட்சசி, திமிர் பிடித்தவள் என்று முணுமுணுத்த ஷியாம் எரிச்சலுடன் வந்த வேளை முடியாமலே கடையை விட்டு வெளியேறினான். ஃபேஷியல் கிரீமை கையில் கொடுத்துவிட்டு வேறெங்கேயோ சென்றுவிட்ட ரேகாவை ஃபோனில் அழைத்தவள், நான் வீட்டிற்கு செல்கிறேன், நீ உன் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு செல் என்றவளிடம், சுஜி, என்னவாயிற்று? குரல் கோபமாக தெரிகிறதே என்று ரேகா வினவினாள். ஒரு சூனாப்பானா என் ஷாப்பிங் மூட கெடுத்து விட்டான். நான் வீட்டிற்கு செல்கிறேன் என கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். வீட்டில் வள்ளி, ஒரே நேரத்தில் எதற்கு 2 பொம்மை வாங்கியிருக்கிறாய் என்று வினவ, அம்மா, நீ வேறு என்னை கோபப்படுத்தாதே, ஏற்கனவே நான் எரிச்சலில் இருக்கிறேன் என்று பொரிந்துவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டாள். என்னடா சக்தி, இப்போது என்ன கூறிவிட்டேன் என்று கோபமாக செல்கிறாள் என்று மகனிடம் முறையிட்டார் வள்ளி. அவனோ, நல்ல வேளை மம்மி, ஈவினிங் டிஃபன் செய்வதாக சொன்னதை மறந்து விட்டாள் போலும், வெங்காய பக்கோரா நிம்மதியாக சாப்பிடலாம் என்று சிரிக்க, அம்மா, நான் வெங்காய பக்கோரா செய்ய போகிறேன் என்று உள்ளே இருந்தபடியே சுஜி குரல் கொடுத்தாள். ஐயோ என்று அலறினான் சக்தி. அன்றைய இரவு உணவை முடித்துவிட்டு புத்தகத்தில் மூழ்கியிருந்த சுஜி ஏதோ தோன்ற அருகே இருந்த டெட்டியை நோக்கியவளுக்கு மாலையில் நடந்த சம்பவம் நினைவிற்கு வந்தது. திமிர் பிடித்தவன், அகங்காரன், சாப்பாட்டுக்கு பதிலாக தினமும் 500 ரூபாய் நோட்டை விழுங்கிக் கொள்வான் போலும். பணத்திமிர், பாவம் டெட்டி. அதை மிதித்ததோடு மட்டுமல்லாமல் எவ்வளவு எகத்தாளமாக பேசினான். மவனே, இன்னொரு முறை நீ என்னிடம் மாட்டினால் காதை திருகி விடுவேன், கண்ணை நோண்டி விடுவேன், மீசையை பிடித்து இழுத்து வழியில் கதற வைத்து விடுவேன் என்றெல்லாம் கருவிக்கொண்டு டெட்டியை அணைத்தபடியே உறங்கிப் போனாள். மறுநாள் அலுவலகத்தில் வேலை நேரத்தை தாண்டியும் கூட வேலை தொடர அன்று சுஜியால் யோகா கிளாஸுக்கு செல்ல முடியவில்லை. வகுப்பில் சுஜியை காணாமல் வீட்டிற்கே தேடி வந்தாள் அனு. ஹாலில் அமர்ந்திருந்த சக்தியை கண்டு கொள்ளாமல் ஆன்டி என்றபடி உள்ளே சென்றவள் அங்கே வள்ளியும் இல்லாததைக் கண்டு தயங்கியபடியே வெளியே வந்தாள். காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டபடி கண்மூடி சாய்ந்திருந்தவனின் அருகே சென்று சக்தி என்றழைத்து பார்த்தாள். அதற்கும் அவனிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லாமல் போக அவன் தோள் பற்றி உலுக்கினாள். திடுக்கிட்டு கண் விழித்தவன் அவளை கண்டதும் பதறி எழுந்தான். தோளில் பதிந்திருந்த அவள் கரத்தை தட்டி விட்டபடி, ஏய், என்ன செய்கிறாய் என்று கோபமாக வினவ, முதலில் விழித்த அனு, இல்ல ஆண்டி என்று தயங்கியவளுக்கு அவனது செய்கையின் அர்த்தம் விளங்க முகம் முழுக்க கோபத்துடன் அவனை நோக்கியவள், நீங்கள் என்னை பற்றி என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை அப்படி என்ன செய்து விடுவேன் என்று என் கையை தட்டிவிட்டீர்கள்? என்னை அவமானப்படுத்துவதுதான் உங்கள் நோக்கமா என்று பொரியத் துவங்கினாள். நெற்றியை தடவியபடியே, போச்சுடா, தொலைந்தேன் என்றவன் அவளிடம், அனுமா, சாரிடா, நான் ஏதோ ஞாபகத்தில் சாரிடா ப்ளீஸ் என்று கெஞ்சத் துவங்க கோபம் அடங்காத அனு இதை காதில் மாட்டிக்கொண்டு விஸ்வாமித்திரர் தவத்தில் மூழ்கியது போல் ஆழ்ந்து விட்டால் நான் காட்டுக்கத்தலாக கத்தியது எப்படி கேட்கும் என்று வினவ, அவனோ நன்றாக சிரித்தபடி, ஓ, அதனால்தான் நீ மேனகையைப் போல் என் தவத்தை கலைக்க பார்த்தாயா அனுமா என்று அவள் தோளை இடித்தான். அவனது பதிலில் மேலும் அவனை முறைத்தவள், மேனகையின் நோக்கப்படி அந்த விஸ்வாமித்திரர் அவளிடம் மயங்கிவிட்டார். ஆனால் இந்த விஸ்வாமித்திரர் அப்படியில்லையே, கையை தட்டிவிட்டு 10 அடி தூரம் தள்ளி நிற்பார் என்று கூற, அடிக்கள்ளி என்றபடி அவளருகே வந்த சக்தி, அப்படியானால் நான் மயங்காததான் உனக்கு கோபமா என்று ஆர்வத்துடன் வினவினான். சி, என்ன பேச்சு இது என்று முகம் சொல்லித்தவள், தொடர்ந்து இனி உங்கள் வீட்டு பக்கம் சத்தியமாக காலடி எடுத்து வைக்க மாட்டேன், போதும் சாமி என்றபடி வெளியே செல்ல எத்தனித்தாள். அவள் கையை பற்றி, அனு, நில், நான் தான் சாரி என்கிறேனே, நான் வேறு ஏதோ யோசனையில் இருந்தேன், சாரிடா என்று மறுபடியும் கூற, என்ன பெரிய யோசனை? வத்சலாவுடன் டூயட்டில் இருந்திருப்பீர்கள், வேறு என்ன? என் வாழ்க்கையில் இதுபோல் யாரிடமும் அவமானப்பட்டதே இல்லை, உங்கள் சகவாசமே வேண்டாம், நான் செல்கிறேன் என்று அடம் பிடித்தவளை, வத்சலாவா? ஐயோ அனு, சுஜி சொல்வதையெல்லாம் நம்பாதே, வத்சலா எனக்கு அக்கா மாதிரி,
ப்ளீஸ் மன்னித்து விடு. இனி ஒருபோதும் உன்னை அவமதிப்பது போல் நடந்து கொள்ள மாட்டேன். இந்த ஒரு முறை மன்னித்து விடு ப்ளீஸ் என்று கெஞ்சினான். நீயும் உன் மன்னிப்பும் போடா என்றபடி கோபத்துடன் வெளியேறி சென்று தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். போடாவா என்று திகைத்த சக்தி, யாரை போடா என்கிறாய், நீ போடி என கோபமாக கூற, போடா போடா, விரைவிலேயே பிரியாணி இல்லாத காட்டுக்கு செல்வாய் என்று சபித்துவிட்டு சென்றாள் அனு. அவள் செல்வதை கண்டபடியே வீட்டிற்குள் நுழைந்த சுஜி, சக்தி என்னடா அனு சென்று விட்டாளா? அவள் முகமே சரியில்லையே, ஒரு 5 நிமிடம் உட்கார சொல்லியிருக்க வேண்டியதுதானேடா என்று வினவினான். அவள் என்னிடம் சண்டையிட்டு செல்கிறாள், இனி நம் வீட்டிற்கு வரமாட்டாளாம் என்று முகத்தை சுருக்கியபடியே கூறியவனை கண்டு சிரித்தவள், உங்கள் இருவரின் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை எப்போதடா திறப்போகிறது? அது இருக்கட்டும், அனு 2 நாட்களில் சரியாகி விடுவாள். சக்தி, நீ என் நீண்ட நாள் கேள்விக்கு பதில் கூறு என்றவள் தொடர்ந்து, அந்த சப்ப மூக்கு குள்ளக்கத்திரிக்கா வத்சலாவை விவாகரத்து செய்து விட்டாயா என்று வினவ, கோபத்துடன் அவள் மீது பாய்ந்த சக்தி, ஏய் சுடிதார் போட்ட சகுனி, நீதான் அணுவிடம் தேவையில்லாத விஷயங்களை கூறி எங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை மூட்டி விடுகிறாயா என்று வினவினான். சேச்ச சக்தி, உனக்குத்தான் தெரியுமேடா நான் யாரிடமும் பொய் கூற மாட்டேன் என்று. அதனால்தான் அனு என்னிடம் உன்னை பற்றி விசாரித்ததும் வத்சலாவிலிருந்து ஆரம்பித்து பிரியாணி வரை சகலத்தையும் கொட்டிவிட்டேன் என்று கூற, ஏய் வத்சலா எனக்கு சகோதரியைப் போல் என்று கூறிவிட்டேன். தேவையில்லாமல் என்னை பற்றி வதந்தியை பரப்புவதை நிறுத்திவிடு என்று கத்தியவனிடம், ஆனாலும் சக்தி உனக்கு பேராசைடா, அருக்காணியுடன் டூயட் பாட வேண்டியவனுக்கு ஐடி கேர்ள்ஸ் கேட்கிறதோ என்று வினவினாள். அதற்கு சக்தி பதில் கூறும் முன் அப்போது வீட்டிற்குள் நுழைந்த வள்ளி, ஏய் யாரை அருக்காணியுடன் டூயட் பாட சொல்கிறாய்? என் மகனின் அழகிற்கும் அறிவிற்கும் இவ்வையகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் வரிசையில் நின்று மாப்பிள்ளை கேட்க வேண்டும் என்று கூற, நிறுத்துங்கள் மிஸ்ஸஸ் கோமு, உங்கள் மகனை கண்டாலே பெண்கள் அனைவரும் அலறி ஓடுகிறார்கள். அவனது லீலைகளை எடுத்து விடுகிறேன் கேளுங்கள் என்றவள் நிறுத்தி, பின் நம் தெருமுக்கில் இருக்கும் வானதி உன் மகன் வீதியை கடக்கையில் விளக்குமாரை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தட்டு தட்டுகிறாள். இதை ஒரு நாள் கவனித்து விட்டேன். என்னடாவென்று இந்த பிரகஸ்பதியிடம் கேட்டாள். பின்புதான் விஷயம் புரிந்தது. இந்த தீராத விளையாட்டு பிள்ளை மார்க்கெட்டில் அவளிடம், வானதி, போன ஜென்மத்தில் நீ கொடும்பாளூர் இளவரசி வானதியாகவும் நான் அருள்மொழிவர்மனாகவும் பிறந்ததாக ஜாதகம் கூறுகிறது. அதனால் வா கண்ணே, நாம் இருமனும் திருமணம் செய்து கொண்டு இந்த நாட்டையே ஒரு குடைநிலையில் ஆளலாம் என்று பீலா விட்டிருக்கிறான். ஹஹா என்று விளக்குமாரை கையில் எடுத்தவள் இன்னும் விடாமல் தட்டி கொண்டிருக்கிறாள் என்று கேலியாக கூறினாள். பேச்சில் உன்னை வெல்ல முடியுமா? போடி என்று சலித்த அன்னையிடம், உன் மகனின் புதிய பறவை யாரென்று தெரியுமா கோமு என்று வினவ, யாரடி என்று கண்களில் ஆர்வத்துடன் கேட்டவரை கண்டு சிரித்தபடியே, வேறு யார், நம் கூட்டுக்குள் புதிதாக சேர்ந்திருக்கும் பச்சைக்கிளி அணுதான் என்றாள். அணுவாடா சக்தி என்ற அன்னையின் கேள்விக்கு வெட்கப்பட்ட சக்தி, ஆமாம்மா என கூற, என் ராஜா என்று நெட்டி முறித்தவர், அணு மட்டும் உன்னை காதலிக்க சம்மதித்து விட்டால் நம் குலதெய்வத்திற்கு குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைக்க வேண்டுமடா என்று துள்ளியபடி கூறினார். நல்ல குடும்பமடா சாமி என்று தலையில் அடித்து கொண்டாள் சுஜி. வாழ்க்கை அதன் போக்கில் இடைவெளியே இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கியபடி இருக்க, சுஜியும் அதன் போக்கில் அதன் வேகத்திற்கு ஈடு கொடுத்தபடி துள்ளலுடனே வலம் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் என்ன ஒரு குறை என்றால், இப்போதெல்லாம் அலுவலக வேலைப்பளு காரணமாக அவளுடைய காலை நடன பயிற்சியை தொடர முடியவில்லை. அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பது வள்ளிதான். அலுவலகம் சென்றுவிட்டு திரும்பினால் யோகா சென்டருக்கு சென்று விடுவாள். அதன் பின் அணுவுடன் அரட்டை அடிக்கத்தான் நேரம் சரியாக இருக்கும். சக்தியுடன் சண்டை போட்ட பின்பு அணுவும் சுஜியின் வீட்டு வாசற்படியை கூட மிதிப்பதில்லை. சுஜியும் வள்ளியும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கூட வர மறுத்துவிட்டாள். எல்லாம் முன்னால் தாண்டா தம்பி பையா என்று சக்தியின் தலையில் அடித்தாள். அவன் என்னவோ 4 நாள் தாடியுடன் நந்தா சூர்யாவைப் போல் டெரராக தலையசைத்து மிரட்டுகிறான். என்னடா இது கோலம் என்றதற்கு, அணுவை பார்க்காத ஏக்கத்தில் தாடி வளர்க்கிறேன் என்கிறான். வத்சலா, வானதிக்கெல்லாம் நீ இதைப்போல் வளர்க்கவில்லையே என்று கேட்டதற்கு, அதெல்லாம் விளையாட்டுக்கு செய்தது. ஆனால் அணு அப்படியல்ல, அவள் என் வாழ்க்கை என்கிறான். நாளைக்கே எவளேனும் ருசியாக பிரியாணி செய்து கொடுத்தால் பின்னாலேயே சென்று விடுவான். இவனாவது ஒரு பெண்ணை காதலிப்பதாவது என்று தோன்றினாலும் இன்னொரு புறம் அவனை பார்க்க பாவமாகத்தான் இருக்கிறது. தன் அறைக்குள் நுழைகையில் அந்த 2 டெட்டி பொம்மைகளை காணும் போதெல்லாம் அன்று நடந்த சம்பவமும் அதைத் தொடர்ந்து ஷியாமின் நினைவும்
தன்னாலே ஆட்கொள்ளத் தொடங்கியது சுஜிப்பிரியாவிற்கு. ஆனால் அன்று ஏன் அவன் சுஜு என்று அழைத்தான்? இதுவரை யாரும் தன்னை இப்படி அழைத்ததில்லையே. சட்டையை பிடித்து சண்டையிட்டும் செல்லப்பெயர் சொல்லி அழைக்கிறான். சரியில்லையே. சமயம் கிடைக்கும்போது இவனுக்கு சீக்கிரமே பேயோட்டி விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டாள். அவள் எண்ணி வைத்திருந்த அந்த சமயம் அவளுக்கு விரைவிலேயே கிட்டியது. அனு அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து முழுதாக 1 வாரம் ஆகிவிட்டது. இந்த பெண்ணிற்கு அப்படி என்ன பிடிவாதம்? ஏதேனும் தாஜா செய்து அழைத்து வா என்று இந்த லொடலொட தகரடப்பா சுஜியிடம் கூறினாள். ரொம்பத்தான் பண்ணிக்கொள்கிறாள். பேசாமல் நானே நேரில் சென்று அவளை சந்தித்தாள் என்ன? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது நம் பிரியாணி பிரியன் சக்திதான். நினைத்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தவும் தொடங்கினான். முதல் வேளையாக அன்னையின் செல்போனிலிருந்து அணுவின் மொபைல் எண்ணை திருடிக்கொண்டு விரைவிலேயே அலுவலகம் புறப்பட்டான். மாலையில் அவளது கல்லூரி முடியும் நேரத்தை கணக்கிட்டு அலுவலகத்திலிருந்து கிளம்பியவன் கல்லூரி வாசலிலேயே அவள் வருகைக்காக தவம் இருந்தான். கல்லூரி முடிந்து 30 நிமிடத்திற்கும் மேலாக அவள் வெளியே வராததைக் கண்டு யோசித்தான். என்ன இவள் இன்னும் வரவில்லையே? ஒருவேளை கேண்டீனில் விற்கும் சொஜ்ஜி பஜ்ஜிகளை எல்லாம் காலி செய்துவிட்டுத்தான் வருவாளோ? அடிப்பாவி, இவளுக்காக அன்னை செய்யும் முந்திரி பக்கோராவை தியாகம் செய்துவிட்டு வந்து பசியோடு காத்திருந்தாள். இவள் கேண்டீனை காலி செய்துவிட்டுத்தான் வருவாளா என்றபடி தன் செல்லில் அவளை அழைத்தான். புதிய எண்ணாக இருக்கிறதே என்றபடி ஹலோ என்றவள் எதிர்முனையில் பேசுவது சக்தி என்றறிந்து, ஓ விஸ்வாமித்திரர் சார் நீங்களா என்று வினவ, எஸ் மேனகை, நானேதான். உன் கல்லூரி வாசலில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கிறேன். தயவு செய்து வெளியே வந்து காட்சி தருவாயா தாயே என்று கெஞ்சினான். அதெல்லாம் முடியாது என்று முதலில் மறுத்தவள் பின்பு சரி என்று ஒப்புக்கொண்டு அடுத்த 5 நிமிடத்தில் அவன் முன்பு நின்றாள். புருவத்தை தூக்கி அவளை மேலிருந்து கீழ்வரை ஆராய்ந்தவன் பின் என்னை பார்க்காத சோகத்தில் ஒரு சுற்று இழுத்தி விட்டார் போல் தெரிகிறதே மேனகை, கண்ணம் கூட வற்றி விட்டதைப் போல் தெரிகிறதே என்றபடி அவள் கன்னத்தை தொட முயற்சிக்க கையில் இருந்த நோட்டினால் அவன் கையை தட்டிவிட்டவள், எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? எங்கள் கல்லூரி பெண் எவளையேனும் புதிதாக பிடித்திருக்கிறீர்களா என்று வினவினாள். ஐயோ ஐயோ என்று நெஞ்சில் அடித்து கொண்ட சக்தி அந்த சூர்பனகை சுஜிப்பிரியாவின் பேச்சை நம்பி, என்னையே சந்தேகிக்கிறாயே கண்ணே, உனக்கு அத்தானை பற்றி தெரியாதா என்றான். ஓ நன்றாக தெரியுமே. வீட்டிற்கு வந்தாள் வானதி, அலுவலகத்திற்கு சென்றாள் வத்சலா, இதுதானே எனக்கு நன்றாக தெரியும் என கூறினாள். அனுமா, அவர்கள் இருவரும் என் உடன்பிறவா சகோதரிகள். நான் ஏகபத்தினி விரதன். அணுவின் ராமன் என கூற கோபம் மறந்து கலகலவென சிரித்தாள் அணு. அவள் சிரிப்பதை கண்டபடியே நின்றிருந்தவனின் முன்பு சொடக்கிட்டு, என்ன கனவிற்கு சென்று விட்டீர்கள் என்றவளிடம், கனவாவது மண்ணாங்கட்டியாவது, உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஈவினிங் டிஃபன் கூட சாப்பிடவில்லை. பக்கத்தில் ஏதேனும் ஹோட்டல் இருந்தால் அழைத்து செல், பசி வயிற்றை கிள்ளுகிறது என்றவனை முறைத்த அணு, அணுவின் ராமன் என்று தவறாக கூறிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு சாப்பாட்டு ராமன், வாருங்கள் என்று அருகே இருந்த உணவகத்திற்கு அழைத்து சென்றாள். அடுத்த 1 மணி நேரம் இருவரும் அரட்டை அடித்தபடியே உண்டு முடித்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தனர். அனு டார்லிங், இனியேனும் தினமும் வீட்டிற்கு வருவாய்தானே? உன்னை பார்க்காவிட்டால் நாள் முழுமையடையாததைப் போல் தோன்றுகிறதடா என்று அவன் கூறினான். ஏன், வத்சலா வானதியைத்தான் தினமும் பார்க்கிறீர்களே என்று அணு நொடித்து கொள்ள, அவர்களும் நீயும் ஒன்றாடா அணு என்றவனிடம், ஏன் நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று வினவினாள். நீ என் பச்சைக்கிளி, பவளக்கொடி, என் அழகு சுந்தரி, என் ஆசை மைதிலி என்று அவள் கன்னத்தை கிள்ளியபடியே கூறிக்கொண்டிருந்தவனின் கடைசி வார்த்தையில் விழித்து கொண்ட அணு, ஏய் யாரடா மைதிலி, யூ சீட், ஃப்ராட் என்று அவன் காலரை பற்ற, அணு எனக்கு மைதிலி என்று யாரையும் தெரியாது, தொடர்ச்சியாக வாயில் வந்துவிட்டது, இதற்கும் சேர்த்து பழி வாங்கி விடாதே கண்மணி என்று கெஞ்சினான். அதற்கு அணுவோ, யார் அந்த மைதிலி என்பதை சுஜியிடமே கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினாள். அவளது பதிலில் மேலும் அலறிய சக்தி, அனுமா, என் எதிரியிடம் கூட என்னை பற்றி கேள், ஆனால் சுஜியிடம் மட்டும் கேட்காதே, அவள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம் இருவரையும் பிரித்து விடுவாள் என்று கூறினான். பிரியா உன்னைப்போல் பொய் கூற மாட்டாள், எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவாள், நான் அவளிடமே கேட்டுக்கொள்கிறேன் என கூற, பிரியா உண்மையை மட்டும்தான் பேசுவாளா என்று அதிர்ச்சியடைந்த சக்தி, அவளை மட்டும் இந்த உலகம் எப்படி நம்புகிறது என்று யோசனையில் ஆழ்ந்து விட்டான். 2 முறை அழைத்து பார்த்தும் அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போக, நீ எப்படியோ போடா என்றபடி அணுவும் கிளம்பிவிட்டாள். சக்தியிடமிருந்து விடை பெற்று நேராக யோகா சென்டருக்கு சென்றவள் அங்கே சுஜி வகுப்பை ஆரம்பித்து விட்டதைக் கண்டு
அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தாள். நேர்த்தியாக வளைந்து நெளிந்து நளினத்துடன் பயிற்றுவிப்பளை எப்போதும் போல் ஆச்சரியத்துடனே நோக்கியவள் இவளிடம் எப்படி விஷயத்தை கறப்பது என்று யோசனையில் ஆழ்ந்தாள். வகுப்பு முடிந்த பின்பும் கூட யோசித்தபடியே பிரியாவுடன் இணைந்து நடந்து கொண்டிருந்தவள் இவளிடம் நேரடியாக நீ பிரபுவை காதலிக்கிறாயா என்று கேட்டுவிட முடியாது, மெதுமெதுவாகத்தான் கறந்தாக வேண்டும் என்று முடிவு செய்தவள் துணிவை திரட்டி அவளை நோக்கி நிமிர்ந்து சுஜி, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று வினவினாள். ஒன்றென்ன, 2 கூட கேட்கலாம் என்று தனக்கே உரிய பாணியில் கூறி நகைத்துவிட்டு கேள் என்றாள் சுஜி. என்று இழுத்த அனு, காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் யாரையேனும் காதலிக்கிறீர்களா என்று ஒருவாறு தயங்கி தயங்கி அவள் கூறி முடித்த வினாடி விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினாள் சுஜிப்ரியா. எதுவும் புரியாதவளாக ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்றாள் அனு. பின்ன உன் கேள்வி எப்படி அனு என்றவள் தொடர்ந்து, காதல் ஒரு அழகான விஷயம், காதலிக்காதவரை. அதனால் காதலை நான் அழகான விஷயமாகவே பார்க்க விரும்புகிறேன். எனக்கு கல்யாணமாகும் வரை எப்படி என் வசனம் என்று கண்ணடித்தவளை முறைத்த அனு, ப்ளீஸ் பி சீரியஸ் சுஜி என கூறினாள். ஓகே ஓகே என்றவள் சிறிது இடைவெளி விட்டு யோசித்து, காதலைப் போல் உலகில் ஒப்பற்ற மகிழ்ச்சியை தரும் விஷயம் வேறு எதுவுமில்லை என்றுதான் நினைக்கிறேன் என்றவள் தொடர்ந்து, இதுவரை யாரையும் காதலிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை அனு. இந்த 1000 தலை வாங்கும் அபூர்வ சிந்தாமணிக்கு ஏற்ற ஒருவன் இன்னும் வரவில்லை என்றுதான் நினைக்கிறேன் என கூறி முறுவளித்தாள். அடி பாவி அண்ணி, எவ்வளவு சாதாரணமாக பொய் கூறுகிறாய்! இன்னும் எவனும் வரவில்லையா? என் அண்ணன் மஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒருவன் இருக்கிறானே, அவனை மறைத்து பொய்யா சொல்கிறாய்? ஆனால் ஏன் மறைக்க வேண்டும்? கூடிய சீக்கிரத்தில் உன் குட்டை உடைக்கிறேன் அண்ணி என்று அவள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் இருவரையும் உரசியபடி அருகே வந்து தன் வண்டியை நிறுத்தினான் சக்தி. தம்பியை கண்டதும் முகம் மலர்ந்த சுஜி, என்னடா தம்பி பையா, அணுவை தேடி இங்கேயே வந்து விட்டாயா என்று வினவினாள். சீச்சி, இந்த இஸ்திரி பெட்டியை தேடி ஒன்றும் நான் வரவில்லை. அன்னை உன்னை அழைத்து வர சொல்லி அம்மா என்னை அனுப்பினார்கள். நீ உன் வண்டியில் வரவில்லையாமே, அதனால்தான் என்று கூற, அடிப்பாவி என்று வாயை பிளந்த அனு, 2 மணி நேரத்திற்கு முன்னால் வெள்ளம் ஓடும் அளவிற்கு வழிந்தவன் இப்போது என்னை காண வரவில்லை என்கிறான் என்று எண்ணியபடியே அவனை முறைக்க அவள் முகத்தை கண்ட சுஜி, அப்படி பார்க்காதே அனு, என் தம்பி உனக்காக தாடியெல்லாம் வளர்த்து வைத்திருக்கிறான் என்று அவன் தாடியை தடவியபடியே கூறியவளிடம், ஏன் சவரம் செய்ய காசு இல்லையா? நான் வேண்டுமானால் கொடுக்கட்டுமா என கேட்க, ஏய் என்ன நக்கல் செய்கிறாயா என்று பாய்ந்த தயாரான சக்தியிடம், தம்பி பையா, நீ உன் சண்டையை தொடரு, நான் 5 நிமிடத்தில் வருகிறேன் என கூறிவிட்டு சென்டருக்குள் நுழைந்தாள் சுஜி. அவள் நகர்ந்தது முகத்தை மாற்றி வாயெல்லாம் பல்லாக அணுவின் புறம் திரும்பியவன், என்னடா பச்சைக்கிளி, அத்தான நடுரோட்டில் விட்டுவிட்டு வந்து விட்டாயே என்று வினவ, அடப்பாவி, உன் அக்காவின் முன்னிலையில் இஸ்திரி பிட்டி, இப்போது பச்சை கிளியா? உன்னை நம்பவே கூடாது, ஏமாற்றுக்காரன் என்று திட்ட, நான் தான் கூறினேனே அனுமா, என் அக்கா ஒரு சகுனி, நம் இருவரையும் பிரித்து வைத்து விடுவாள், அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன் என்று வழிந்தான். போதும், துடைத்துக் கொள்ளுங்கள், உங்க அக்கா வந்து விட்டார்கள் என்று அணு கூற, உடனே முகத்தை மாற்றிக்கொண்டவன், வாவா சீக்கிரம், இந்த பெண் ரவுடியிடம் எவ்வளவு நேரம் என்னால் பேச முடியும் என்று அவன் சலித்து கொள்ள, அவனை கிண்டலுடன் நோக்கிய சுஜி, தம்பி பையா, நடித்தது போதும், நீ வழிந்ததில் பெய்த மழையில் 4 பேர் நனைந்து விட்டார்கள், இப்போதேனும் வீட்டிற்கு செல்வோமா என கேட்க, அசடு வழிந்தபடியே அணுவிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினான் சக்தி. மறுநாள் அலுவலகத்தில் காலை நேர இடைவெளியின் போது தோழிகளுடன் வெளியே வந்த சுஜி கையில் ஏந்திய ஜூஸ் கப்புடன் அந்த மரத்தடி பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். தோழிகளுடன் சலசலத்தபடியே அமர்ந்திருந்தவள் பின்னால் கார் நிற்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அந்த வெள்ளை நிற காரிலிருந்து ப்ளூ ஜீன்ஸ், கருப்பு டிஷர்ட் சகிதம் கண்களில் அணிந்திருந்த கண்ணாடியை கலட்டியபடியே இறங்கிக் கொண்டிருந்தான் ஷியாம். அதற்குள் சுஜியின் தோழிகள் அனைவரும் அவனை பார்த்துவிட, வா சுஜி, சூப்பர் டி ஆள், நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிறான் என கூறினர். ஹேண்ட்ஸமாக இருந்து என்ன பிரயோஜனம், சரியான திமிர் பிடித்தவன் என்று பல்லை கடித்தாள். கிடைத்திருக்கும் வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் கையில் இருந்த ஜூஸ் கப்பை பார்த்தாள். தோழியின் கையில் இருந்த சாஸ் பாக்கெட்டும் கண்ணில் பட, விலையுயர்ந்த காரில் கதாநாயகனைப் போல் வலம் வருகிறாயா? அந்த காரை என்ன செய்கிறேன் பார் என்று கருவியவள் எழுந்து நடந்தாள். ஜூஸையும் சாசையும் எடுத்துக்கொண்டு காரின் அருகே செல்பவளை கண்டு தோழிகள் அனைவரும் பதறி தடுக்க, ஏய், எனக்கும் அவனுக்கும் இருக்கும் நீண்ட நாள் பகையை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செல்லுங்கள்,
நான் அவனை பழி வாங்கிவிட்டுத்தான் வருவேன் எனக் கூற, நீ எப்படியோ போ, நாங்கள் செல்கிறோம் என்று அனைவரும் சென்றுவிட தனியாளாக இறங்கிவிட்டாள் சுஜி. சுற்றுமுற்றும் யாருமில்லாததை உரி செய்து கொண்டு கப்பில் இருந்த ஜூஸ் அனைத்தையும் கார் கண்ணாடியில் ஊற்றினாள். சாசால் பானட்டின் மீது கோலமிட்டவள் ஓடி சென்று அந்த மரத்தின் பின்னே மறைந்து கொண்டாள். வந்த வேலையை முடித்துக்கொண்டு காரின் அருகே வந்த ஷியாம் கார் இருக்கும் கோலத்தைக் கண்டு திகைத்தான். எந்த முட்டாள் காரின் மீது உட்கார்ந்து சாப்பிட்டு இப்படி அலங்கோலம் செய்து வைத்திருப்பது? அவசரமாக செல்ல வேண்டுமே என்றபடி யாரேனும் இருக்கிறார்களா சுத்தம் செய்வதற்கு உதவி செய்ய என்று சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தியவனின் கண்களுக்கு மரத்தின் பின்னே மறைந்திருந்த சுஜிப்ரியாவின் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த நீள பாவடையும் அவள் அணிந்திருந்த துப்பட்டாவும் பட்டுவிட, அடி அள்ளிராணி, நீதானா இந்த காரியத்தை செய்தது என்று கோபத்துடன் முணுமுணுத்தான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?